Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics problems தான் வந்து பார்க்க போறோம். So exercise sums தான் வந்து பார்க்க போறோம். So first lesson electrostatics னுடைய questions தான் வந்து discuss பண்ண போறோம். Okay, இந்த questionல என்ன கேக்குறாங்கங்கறத பார்க்கலாம். When two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. ரெண்டு ஆப்ஜெக்டை ரப் பண்றாங்களாம். அப்படி ரப் பண்ணும்போது 50 நானோ கூலும் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறாங்க. Next, calculate the number of electrons that must be transferred to produce this charge. எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. ஓகேவா, இது என்ன கான்செப்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு கிளாஸ் ராடு சில்க்கு இது ரெண்டுத்தையும் ரப் பண்ணும்போது எனக்கு சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ சேம் அதே தான். ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ரப் பண்ணும்போது சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். ஓகேவா, இப்ப கொடுத்திருக்கிற டேட்டாவை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? சார்ஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ 50 நானோ கூலும், 50 into 10 to the power of -9 கூலும். ஓகேவா, என்ன கேக்குறாங்க? கால்குலேட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் கேக்குறாங்க. ஸோ எலக்ட்ரானோட வேல்யூவை நான் எழுதிக்கிறேன். 1.6 into 10 to the power of -19 கூலும். ஓகேவா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கேக்குறாங்க. ஸோ which is n னோட வேல்யூ தான் கேக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்திருப்பீங்க, Q equal to n into E. ஓகேவா, ஸோ இப்போ n தான் நம்மளுக்கு தேவை. n equal to Q divided by E, which is 50 into 10 to the power of -9 divided by 1.6 into 10 to the power of -19. ஓகேவா, இதனை எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னா, பவரை இங்க -9 இருக்கா, ஸோ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம், அதாவது இந்த பவரை மேல நான் கொண்டு வரும்போது பிளஸ்ல ஆகும். ஸோ சேம் பேஸுங்கிறதுனால நான் பவரை பிளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ plus 19 divided by 1.6. டினாமினேட்டர்ல எனக்கு டெசிமல் டேர்ம் வேண்டாம், அதனால நான் 10 னால both numerator and denominator மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? n equal to 500 into 10 to the power of -9 plus 19. so simplify பண்ணா 10 divided by இங்க 16. 2 டேபிள்ல 16 8 டைம் 250 டைம்ஸ் வந்து 500 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இத சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா 8 டேபிள்லயே கேன்சல் பண்ணிக்கலாமா? 25 வராது. ஸோ 24 ன்னு அசியூம் பண்ணிட்டு 3 டைம் பேலன்ஸ் 1. ஓகேவா, 10 வந்து வராது, 8 வந்து 1 டைம் பேலன்ஸ் 2. ஸோ 0 போட்டோம் அப்படின்னா 16 வந்து 2 டைம் பேலன்ஸ் 4. அகெயின் டாட் வச்சிருக்கனால 0 போட்டோம்னா 5. ஓகேவா, இன்டூ 10 to the power of 10. இல்ல இது ஸ்ட்ரெயிட்டா கால்குலேட் பண்ண முடியலன்னா சைடுல டிவிஷன் கூட போட்டு போடுங்க. நெக்ஸ்ட் இது எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால நான் இங்க எலக்ட்ரான்ஸ்னு எழுதிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. ஸோ கால்குலேட் பண்ணியாச்சு.